வணக்கம். செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் விக்னேஷ். சென்னையில் ஊரடங்கு உத்தரவை கண்டிப்புடன் அமல்படுத்த கோரி உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் தமிழரசு என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் ஜூன் 8ஆம் தேதி வரை 33,229 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 286 பேர் பலியாகி இருப்பதாகவும் தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக சென்னையில் மட்டும் 23,298 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் சென்னையில் ஊரடங்கை தளர்த்துவதற்கு பதிலாக கண்டிப்புடன் அமல்படுத்த அரசுக்கு உத்தரவிட வேண்டுமென வழக்கறிஞர் தமிழரசு மனுவில் கோரியுள்ளார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2,86,000 தாண்டியுள்ளது. உயிரிழப்பு 8,000 கடந்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 9,996 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2,86,579 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 357 பேர் உயிரிழந்ததை அடுத்து பலியானோரின் எண்ணிக்கை 8,102 உயர்ந்துள்ளது. 1,41,028 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 94,041 பேர் நோய் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் 36,841 பேருக்கும் டெல்லியில் 32,810 பேருக்கும் நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 1,927 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. சென்னையில் மட்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 26,000 நெருங்கியுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஒரே நாளில் 1,927 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 36,841 உயர்ந்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரே நாளில் 1,392 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 25,937 உயர்ந்துள்ளது. கொரோனாவிற்கு மேலும் 19 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 326 அதிகரித்துள்ளது. டெல்லியில் உள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தில் அதிகாரிகள் ஊழியர்கள் ஏராளமானோருக்கு கொரோனா தொற்றுக்கு ஆட்பட்டிருப்பதால் அமைச்சக அலுவலகம் மூடப்பட்டுவிட்டது. தலைநகர் டெல்லியில் மத்திய அரசு அலுவலகங்களிலும் கொரோனா நோய் தொற்று பரவி வருகின்றது. பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளில் செயலாளர் மட்டத்திலான உயர் அதிகாரிகள் கொரோனா தொற்றுக்கு ஆளானதால் அமைச்சுப் பணிகள் முடங்கியுள்ளன. இந்நிலையில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தில் செயலாளர் அந்தஸ்தில் உள்ள 3 அதிகாரிகள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த அமைச்சகத்தில் மட்டும் 14 அதிகாரிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் 2 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளது. திருச்சியில் மீன் பிடிப்பதற்காக வாங்கி வைத்திருந்த ஜெல்லட்டின் குச்சியை தின்பண்டம் என நினைத்து கடித்த சிறுவன் முகம் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக சிறுவனின் பெரியப்பா உள்ளிட்ட 2 காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே உள்ள அளக்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர் கங்காதரன். இவர் மீன்பிடிப்பதற்காக பாப்பாப்பட்டி கிராமத்தில் உள்ள கல்குவாரியிலிருந்து 3 ஜெல்லட்டின் குச்சிகளை வாங்கி வந்துள்ளார். அதில் ஒரு குச்சியை வீட்டில் வைத்துவிட்டு எஞ்சிய 2 குச்சிகளை எடுத்துக்கொண்டு உறவினர்களான தமிழரசன், மோகன்ராஜ் ஆகியோருடன் மீன்பிடிப்பதற்காக சென்றுள்ளார். இந்நிலையில் வீட்டிலிருந்து கங்காதரனின் தம்பி பூபதியின் 6 வயது மகன் ஜெல்லட்டின் குச்சியை தின்பண்டம் என நினைத்து கடித்துள்ளார். இதில் ஜெல்லட்டின் குச்சியில் இருந்த வெடிபொருள் வெடித்ததில் சிறுவனின் முகம் உள்ளிட்ட பகுதிகளில் படுகாயம் ஏற்பட்டது. இதனையடுத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிறுவனின் பெரியப்பா கங்காதரன் மற்றும் மோகன்ராஜ் ஆகிய 2 விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மறைந்த சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகன் எம்எல்ஏவின் திருவுருவப் படத்திற்கு திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை துறைமுகம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த ஜே அன்பழகனின் உருவப்படத்திற்கு மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சேகர் பாபு எம்எல்ஏ, எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் KS ரவிச்சந்திரன், வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன்,
ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். ஜே அன்பழகனின் நினைவுகளை போற்றும் விதமாக முழக்கங்களும் எழுப்பப்பட்டன. பொது முடக்கம் காரணமாக வருமானமின்றி தவித்து வரும் பெண் தொழிலாளர்களிடம் கடனை திருப்பிச் செலுத்த சொல்லி மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்கள் மிரட்டி வருகின்றன. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி செட்டி தெருவைச் சேர்ந்த பெண்கள் சுய உதவிக் குழுவுக்காக மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனத்திடம் கடன் பெற்றிருந்தனர். பொது முடக்கம் காரணமாக கடந்த 3 மாதங்களாக வேலை இல்லாததால் சுய உதவிக் குழு பெண்களால் கடன்களை திருப்பிச் செலுத்த இயலவில்லை. இந்நிலையில் கடன் தொகையை கட்டக்கோரி பைனான்ஸ் ஊழியர்கள் பெண்களை தரக்குறைவாக பேசி மிரட்டி வருகிறார்கள். இதனால் பாதிக்கப்பட்ட அவர்கள் வீட்டை பூட்டிவிட்டு வயல்வெளிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். கடன் தொகையை செலுத்துவதற்கு கால அவகாசம் பெற்றுத்தர வேண்டும், அச்சுறுத்தும் கடன் நிறுவனங்கள் மீதும் பணியாளர்கள் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மகளிர் சுய உதவிக் குழு பெண்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். துபாயில் பணிபுரிந்து வரும் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதால் அவரை இந்தியாவுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு மக்களவை திமுக கொறடா ராசா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். பெரம்பலூர் குன்னம் தாலுகா பெருமத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நல்லுசாமி பச்சமுத்து என்பவர் துபாயில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு கொரோனா இருப்பதால் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து வருகின்றது. அவரை சொந்த ஊருக்கு அழைத்து வர வேண்டி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் மக்களவை திமுக கொறடா ராசா தொலைபேசியில் பேசினார். மேலும் இது தொடர்பாக கடிதம் ஒன்றையும் ராசா அனுப்பியுள்ள நிலையில் உடனடி நடவடிக்கை எடுப்பதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வீசி வரும் பலத்த காற்றால் மாணவர் விடுதியின் மேற்கூரை காற்றில் தூக்கி வீசப்பட்டது. தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பந்தலூர், கூடலூர் போன்ற பகுதிகளில் அவ்வப்போது லேசான மழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் அதிகாலை முதல் உதகை, கோத்தகிரி, அவலாஞ்சி, நடுவட்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருகின்றது. இதனால் கோத்தகிரியில் உள்ள ஆதிதிராவிடர் மாணவர் விடுதியின் மேற்கூரையானது காற்றில் தூக்கி வீசப்பட்டது. தொடர்ந்து பலத்த காற்று வீசி வருவதால் பல கிராமங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று காலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலு வந்தடைந்தது. காவிரி மேலாண்மை வாரியத்தின் உத்தரவின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு ஜூன் மாதம் திறக்க வேண்டிய தண்ணீரை கபினியிலிருந்து 1300 கன அடியும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 700 கன அடியும் என 2000 கன அடி தண்ணீர் நேற்று முன்தினம் திறக்கப்பட்டது. அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் 2 நாட்களுக்கு பிறகு தமிழக எல்லையான பிலிகுண்டுலு பகுதிக்கு இன்று காலை வந்தடைந்தது. கடந்த சில நாட்களாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்து 500 கனஅடியாக வந்து கொண்டிருந்தது. தற்போது நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 1500 கனஅடி வந்து கொண்டிருக்கிறது. ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் மேட்டூர் அணைக்கு செல்லும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் இன்று இரவுக்குள் மேட்டூர் அணையை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிலிகுண்டுலுவிற்கு மேலும் நீர் வரக்கூடும் என்பதால் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து குறித்து தொடர்ந்து அளவெடுத்து வருகின்றனர். சென்னையில் பெட்ரோல், டீசலின் விலை 5வது நாளாக உயர்ந்துள்ளது. கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட பின்னர் கடந்த சில நாட்களாக பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்து வருகின்றது. அந்த வகையில் சென்னையில் இன்று 5வது நாளாக எரிபொருளின் விலை உயர்ந்துள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை நேற்றைய விலையிலிருந்து 53 காசுகள் அதிகரித்து 77 ரூபாய் 91 காசுகளுக்கும், டீசலின் விலை 53 காசுகள் உயர்ந்து 70 ரூபாய் 59 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. தொடர்ந்து பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்து வருவது வாகன ஓட்டிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. 5 டேஸாக ஒவ்வொரு நாளும் ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது சார். இந்த கொரோனா இருக்கிற சூழ்நிலையில் எங்களால் என்ன பண்ண முடியல. வெளியே வரது ரொம்ப சிரமமாக இருக்குது. வெளியே வந்தாலும் இந்த மாதிரி பெட்ரோல் பங்கில் டெய்லி ஒரு 10 ரூபா 5 ரூபான்ட்டு ஏறிக்கிட்டே இருந்தாக்கா எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. தொழிலுக்கும் சரியாக போக முடியாத சூழ்நிலை இருக்குது. இது ரொம்ப சிரமமாக தான் சார் இருக்குது. கஷ்டப்படுறவங்க தான் அதை கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லா பொருள் மேலே தான் விலை கூடிருச்சு. எந்த பொருள் மேலே விலை ஏறலன்னு இல்லை. என்ன சொல்கிறது, பெட்ரோல்லேருந்து சாப்பிட்ற ஐட்டம்லேருந்து என்ன சொல்கிறது, ஒரு எந்த சின்ன நீங்கள் ஒரு
ஒரு மூக்கடல் எடுத்துக்கிட்டா கூட அதுலேயும் விலை ஏற்றிருக்காங்க. எல்லா பொருள் மேலே விலை ஏறி இவங்க என்ன சொன்னாலும் இவங்க பண்ணுறது தான் பண்ண போகிறாங்க சார். நம்ம சொல்லி ஒன்றும் எதுவும் நடக்க போகிறதில்ல. மேலிடத்துல என்ன நடத்துகிறாங்கன்னா அதுதான் நம்ம கேட்டுட்டு போக வேண்டியது. வேறு எதுவும் டிசிஷன் பண்ணுற மாதிரி இல்லை சார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடரும் பல அண்மை செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியோடு. வணக்கம்.